நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நிதானிச்சு பாருங்க சகோதரி. உங்களுக்கு தெரியும், ஒரு சுய பரிச்சை வச்சு பாருங்க. என் ஜீவன் ஆண்டவர் பார்வையில இப்போ அருமையா இருக்கா? இருக்க வாய்ப்பு இருக்கா? பரிச்சை எழுதுனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாஸ் ஆகையாடு தெரியும். உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் வரட்டும், எழுதுன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போக்கா பாஸ் ஆடு. அது மாதிரி இப்பவே நமக்கு தெரியும், என் ஜீவன் அவர் பார்வையில அருமையா இருக்கா, கொலை வெறியில இருக்காரான்னு தெரியும். எப்படி தெரியும்? நான் தான் பிடிச்ச விஷயத்தை எல்லாம் செய்துட்டு இருக்கேன். இதுக்கே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேகமா வரணும். உங்க ஜீவன் இந்த நிமிஷத்துல ஆண்டவர் பார்வையில் அருமையா இருக்கா? எனக்கு பிடிச்சதையே நான் செய்யணும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிக்காத விஷயம், நான் வெறுக்கிற விஷயம், எனக்கு விரும்பாத விஷயங்கள், அதில் நான் நடத்தப்படும் போது, அது என் வாழ்க்கையை மாறும்போது ஆண்டவர் பார்வையிலே என் ஜீவன் அருமையா இருக்கு. அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? என் விருப்பம் நடக்கணும். அதான் பேருக்கு சொல்றாங்க, 7 வயதுள்ளவராக இருக்கும்போது உனக்கு நீ என்னை கட்டி கொண்டு இஷ்டமான இடங்களில், நான் சொல்றேன் இந்த கூட்டத்துக்கு பிறகு, நான் இஷ்டமான இடங்களில் அலையக்கூடாது. எனக்கு வேறு ஒருவர் அறை கட்டணும். கண்ணு மூடி 2 வார்த்தை சொல்லுங்க, எனக்கு வேறு ஒருவர் அறை கட்டணும். சொல்லுங்க, எனக்கு வேறு ஒருவர் அறை கட்டணும். எனக்கு வேறு ஒருவர் அறை கட்டணும். எனக்கு இஷ்டமில்லாத இடம். இந்த சபை அப்படி ஒரு ஊழியத்தை செய்யுமானா உங்க ஜீவனம் பார்வைக்கு அருமையானதாய் மாறிவிடும். அருமையானதாய் மாறிவிடும். சீக்கிரம் பண்ணுங்க, அருமையானதாய் மாறிவிடும். நான் சொல்றேன், ஒவ்வொரு வாய்மொழிய ஜீவனும் கர்த்தர் பார்வையில் அருமையானதா மாறும். ஆனா வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் விரும்புறதுதான் நடக்கணும், நான் விரும்புற துணியதான் நான் போடுவேன், நான் விரும்புறபடிதான் வாழுவேன், நான் விரும்புறபடிதான் பேசுவேன், நான் விரும்புறதுதான் செய்வேன்னா கர்த்தருடைய பார்வையில உன் ஜீவன் அருமையா இருக்காது. கர்த்தருடைய ஜீவன் பார்வையில உங்க ஜீவன் அருமையா மாறணும்னா இன்னைக்கு நீங்க கை நீட்டணும். உங்களுக்கு கர்த்தர் அறை கட்டி விட போகிறார். சிலர் இஷ்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போக போகிறார். இந்த மலைப்பட்டியில நீங்க இருக்கணுங்கிறது உங்க இஷ்டம் இல்லை, ஆனா விருப்பம் இல்லாத நீங்க செய்யறதுனால உங்க ஜீவன் கர்த்தருடைய பார்வையில அருமையா. எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்குங்கிறதுனால நான் பாட்டு பாடுறது பாடுறேன்னா அவர் பார்வையில என் ஜீவன் அருமையா இருக்கா? எனக்கு பிரசங்கம் பண்றது பிடிக்காது, ஆனா என்ன பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க, அதான் பார்வையில அருமை.